மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஆகஸ்ட் 4 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. ரங்கநாயகி அம்மாவும் சரளாவும் 2 பேரும் தாம்பளத்தட்டு மாற்றிக்கிறாங்க. அப்போது இது எல்லாத்தையும் பார்த்து வெற்றி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. சக்தி யோசிக்கிறாங்க, நம்ம நினைக்கிறதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடந்துடும் போல இருக்குது, வெரி குட் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வெளியே போய் வெற்றி நின்றுக்கிறாங்க, பின்னாடியே சக்தியும் போகிறாங்க. என்ன சக்தி இதெல்லாம், எல்லாமே நம்ம கையை மீறி போயிட்டுருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, விட்டு வெற்றி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நம்ம நினைக்கிறது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது, கூடிய சீக்கிரமே அந்த ரோஹித்துக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, எல்லாமே நம்ம சந்தோஷத்துக்காக தானே, அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற, ஏன் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்டுட்ருக்க. அப்புறம் கோவப்படாமல் உனக்கு முத்தம் கொடுத்து கொஞ்சம் சொல்கிறியா, போகிற போக்க பார்த்தா அந்த பூஜா இங்கே இருந்துட்டு உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கோவமாக சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக பூஜா வராங்க. வெற்றி இவ என்ன சொல்கிறா, அவள் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டும், அது மட்டும் இல்லாமல் நாளைக்கே ஆடிக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போகலாம், அங்கே போய் உன் கையால் பூவும் பொட்டும் வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லதாமா எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு பூஜா சொல்ல, வெற்றியும் வேறு வழி இல்லாமல் சரிங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வெற்றி பூஜா 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. அப்போது கிரியும் வராங்க. அண்ணா என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு, என்ன இந்த சக்தியை காணோன்னு சொல்லி கேட்குறியா, நான் தான் வெற்றியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு பூஜா சொல்ல, நான் இப்போ எதுவுமே பேசலையே அப்படிங்கிறாங்க. சாமி இங்கே நாங்கள் எங்கே போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவும் அங்கே தான் போய் நிற்கணும், நாங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க, நாங்கள் இதில் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, தாராளமாக கலந்துக்கலாம், அங்கே போய் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் கையால் பூவும் பொட்டு வச்சுக்கிட்டா உங்கள் மாங்கல்ய பலம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, எங்கே போகணுன்னு சொல்லி கேட்க, அதுவும் அங்கே போங்க, அங்கே எல்லாம் வரிசையில் நின்றுட்டுருப்பாங்க, நீங்களும் அங்கே போய் நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி பூஜாவும் வெற்றி போகிறாங்க. வெற்றி உடனே சக்திக்கு கால் பண்ணுறாங்க. தனியாக வந்து நின்று சக்தியை பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன சக்தி இப்படி பண்ணிகிட்ருக்க, போகிற போக்க பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் கண்டிப்பாக அந்த பூஜாவுக்கு பூவும் போட்டு வச்சே விட மாட்டேன், நான் அப்படி ஒன்று பண்ணணும்னா அது உனக்கு மட்டும்தான் பண்ணுவேன், அவளுக்கெல்லாம் பண்ண மாட்டேன், நீ வா சக்தி, எது எடுத்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கிற, இப்போ என்னடானா புரோகிதர் வேற பக்கத்தில் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, கரெக்டாக அந்த டைமுக்கு நான் அங்கே இருப்பேன், பூஜா அங்கே இருக்க மாட்டா, அவள் பாரு வெளியே போயிடுவா அப்படின்னு சொல்ல, சரின்னு வெற்றியும் போய் பூஜா பக்கத்தில் நிற்கிறாரு. அப்போது உடனே அந்த பூசாரி பக்கத்தில் வர, பூஜா அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப ஆர்வமாக. அந்த டைமில் ரோஹித் வந்து வராரு. இதை பார்த்ததுமே பூஜா ரொம்பவே ஷாக் ஆகி, வெற்றி ஒரு நிமிஷம் நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அந்த டைமில் வெற்றிக்கிட்ட சக்தி பேசிக்கிட்டே பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. என்ன இப்போ பூஜா வெளியே போயிருப்பாளே ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டி எப்படி எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. அப்படியே சக்தி வெற்றியத்தோட வெற்றி திரும்பி பார்த்து, எப்படி இதெல்லாம் என்ன மேஜிக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை கொஞ்சம் அங்கே பாருங்கிறாங்க. ரோஹித், ஹாய் ரோஹித் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாங்க. எப்படி இதெல்லாம் பிளான் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க, எல்லாம் அப்படி தான், இது IAS மூலடா அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக பூசாரி பக்கத்தில் வந்துடுறாரு. பூ எடுத்து போட்டு பொட்டையெல்லாம் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி வெற்றி பண்ணுறாங்க. சக்தியும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நான் பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு வெற்றி சொல்லிட்டுருக்க, அதான் நான் வந்துடுவேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பூஜா வந்து நின்று, என்ன வெற்றி அந்த பூசாரி வந்துட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் அவர் எப்போவோ வீட்டுக்கு போயிருப்பாரு அப்படிங்கிறாரு கிரி, எல்லா சடங்கும் முடிஞ்சது, இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரி சொல்லிட்டுருக்க. கரெக்டாக புஷ்பா வந்து வந்துடுறாங்க. என்ன பூஜா இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இன்னைக்கு ஆடிக்கிறதுக்கு, அதனால கோயிலுக்கு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால தான் வெற்றியை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போ சக்தி ஏன் வந்துட்டு போகிறா அப்படின்னு புஷ்பா கேட்க, சக்தி எங்கே இங்கே வந்தா, சக்தி வரலையே அப்படின்னு சொல்ல, இல்லை நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், சக்தி இங்கே வந்துட்டு தான் போகிறா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் தான் பூவும் போட்டும் வெற்றி கையால் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க. இல்லவே இல்லைங்கிறாங்க புஷ்பா. உடனே வெற்றி, நீங்கள் வேணா அம்மாவுக்கு கால் பண்ணி கேளு பூஜா அப்படின்னு சொல்ல, பூஜாவும் கால் பண்ணி கேட்குறாங்க. ஆமாம் சக்தி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாத்தியா, அது சக்தி வீட்டில் தான் இருக்கான், நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிட்டுருக்காத, மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டுட்ருக்காத பூஜா அப்படிங்கிறாரு வெற்றி. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.